தொலைக்காட்சிக்கு நேர்காணலுக்கு வந்த தமிழிசை அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. அது என்ன கருத்து அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இடஒதுக்கீடு 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 என்று இந்த மக்களுக்காக கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் இன்னும் இப்படியேத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மோடி அவர்கள் கிவ் இட் அப் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல தலித்துகளாக இருந்தாலும் அந்த வார்த்தை பிரபலமாக பயன்படுத்துவதால் நான் சொல்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால் கூட இதில் பயனடைந்த எத்தனை குடும்பங்கள், எங்கள் குடும்பம் பயனடைந்து விட்டது இந்த இடஒதுக்கீடை வைத்து, இன்னும் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்று விட்டு கொடுத்தால் என்ன? ஏன் அதை மறுக்கிறார்கள்? இடஒதுக்கீடை மக்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக இவங்க சொல்றதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இடஒதுக்கீடை பற்றி மறு ஆய்வு செய்யணுங்கிற குரல் அகில இந்திய ரீதியில் பாஜக கட்சியும் அவர்கள் சார்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதை மக்கள் எதிர்க்கும் போது நாங்கள் அப்படி சொல்லலை, வேறு விதமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழிசை சொன்னதை தவிர குஜராத்தில் ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலேயே இடஒதுக்கீடு இனிமேல் மக்களை பிளக்கிற ஒரு சமுதாயத்தை பிளக்கிற ஒரு செயலாகிடுச்சு, அது முடிவு கட்டணும்னு சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய அந்த கருத்து அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. தங்களுடைய சொந்த கருத்தை அவர் தீர்ப்பாக சொல்கிறார். அதுக்கு கண்டனம் எழுந்தவுடன் நாடாளுமன்ற சில உறுப்பினர்கள் அவர் மேலே பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சாங்க. உடனே அவர் அந்த பத்தியை அந்த தீர்ப்பிலிருந்து ரத்து செஞ்சுட்டார். பர்திவாலான்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, குஜராத் நீதிபதி. இதை ஒரு நீதிபதியே செய்கிறாரு. அது அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மேடையிலையும், ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒவ்வொரு மேடையிலையும் அங்கே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கருத்தை அங்கங்கே தூவி வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இடஒதுக்கீடுங்கிறது இன்றியமையாத ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அதை இவங்களால் மாற்ற முடியாது சட்ட ரீதியாக. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி கருத்தை தூவும்போது மக்களை பிளவு செய்யக்கூடிய, மக்களை அவருடைய ஒற்றுமையை சீர்கலைக்கக்கூடிய ஒரு போக்கைத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இடஒதுக்கீடு நீங்களே விட்டு கொடுத்துருங்க, அரசியல் சட்டமே கொடுத்த உரிமையை ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்குறேன். எனக்கு கொடுத்த ஒரு உரிமை, அது பிச்சை கிடையாது, சலுகை கிடையாது. மாதிரி இடஒதுக்கீடு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அது ஒரு சலுகை கிடையாது. நிச்சயமா இது ஒரு சலுகையா இல்ல உரிமையா அப்படிங்கிற ஒரு புரிதலை, என்னோட உரிமையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? என்ன பேசுகிற உரிமையை விட்டு கொடுக்க சொல்லுவீங்களா? இல்லை நடமாற உரிமையை விட்டு கொடுக்க சொல்லுவீங்களா? வாழற உரிமையை விட்டு கொடுக்க சொல்லுவீங்களா? அப்படி என்னுடைய அடிப்படை உரிமையான ஒரு பிரச்சனையை நான் ஏன் விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு உரிமையை இவர்களால் பிரச்சாரம் செய்து விட்டு கொடுக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. ஆனால் அவங்களுடைய காரணம் எல்லோரும் விட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லலை. இன்னும் கேட்டால் பல பகுதிகளே எங்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை கேட்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ உதாரணமாக ராஜஸ்தானில் இல்லை மகாராஷ்டிராவிலலாம் பல பிரிவுகள் எங்களுக்கும் இடஒதுக்கீடு கேட்குற சூழ்நிலையில் விட்டு கொடுன்னு சொல்லும்போது அது காரணம் அவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு இல்லை. இதுக்கு எதிரான கருத்தை எல்லாம் ஒன்று தர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் அது பார்க்குறேன். அது மக்களை பிளக்கக்கூடிய விஷயம், ஒரு மலிவான அரசியல் தந்துரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடிப்படையில் பாஜகவை சார்ந்த இத்தனை பேர் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறதுனால அடிப்படையில் இடஒதுக்கீடு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுறது நீங்கள் பார்க்குறீங்களா? இடஒதுக்கீடு தேவையா இல்லைங்கிற கேள்வி இந்த 66 வருஷத்துக்கு பிறகு யாரும் எழுப்பவே முடியாது. இடஒதுக்கீட்டினால் இன்றைக்கு நலிந்த சமுதாயத்தினர், பட்டியலினத்தினர், பட்டியல தொல்குடியினர் மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கு. அது ஆனால் ஒரு முழுமையான மாற்றமாக உருவாகுது. அது முழுமையான மாற்றம் உருவாக வரை இடஒதுக்கீடு என்பது ஒரு கருவி தான். அதுவே மாற்றத்துக்கான காரணி இல்லை, அது ஒரு கருவி. பல கருவிகளில் அது ஒரு கருவியாக இருக்கிறதே ஒழிய அதை யாராலும் விட்டு கொடுக்குங்கிற எந்த விதமான தேவையும் கிடையாது. அதற்கான சூழ்நிலை இன்னும் உருவாகலைங்கிறது என்னுடைய கருத்து.